அந்த கோரிக்கையை வைப்பதற்கு துணிச்சல் இருக்கிறதா? தமிழ் தேசியம் பேசுகின்றோம், நாங்கள் தான் தமிழ் தேசியம், நாங்கள் தான் இங்கே புலிக்கொடி, நாங்கள் தான் இங்கே பிரபாகரனை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வாக்கரசியலுக்காக கேவலம் பிரபாகரன் அவர்கள் படத்தை வைத்துக் கொண்டு ஓட்டு பொறுக்குகின்றவர்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. தந்தை பெரியாருக்கு எதிராக, அதாவது மேதகு பிரபாகரன் அவர்களை கொண்டாடுவது என்பது வேறு. ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்களை படத்தை வைத்துக் கொண்டு இனவாதத்தை பேசுவது, இனவாதத்தில் செயல்படுவது, தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராக செயல்படுவது, தந்தை பெரியார் அவர்களுடைய சிலைகளை உடைக்க துடிப்பது, இதையெல்லாம் நம்முடைய தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு எதிரான செயல்பாடு. தந்தை பெரியார் அவர்களுடைய வெளிப்படையான கோரிக்கை தனித்தமிழ்நாடு கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை வைப்பதற்கு துணிச்சல் இருக்கிறதா? தமிழ் தேசியம் பேசுகின்றோம், நாங்கள் தான் தமிழ் தேசியம், நாங்கள் தான் இங்கே புலிக்கொடி, நாங்கள் தான் இங்கே பிரபாகரனை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வாக்கரசியலுக்காக கேவலம் பிரபாகரன் அவர்கள் படத்தை வைத்துக் கொண்டு ஓட்டு பொறுக்குகின்றவர்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் ஓட்டு கட்சியிலே ஓட்டு சம்பந்தமாக இல்லாத ஒரு தேர்தல் பதவிக்கு வராத ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். ஆனால் வெட்கமே இல்லாமல் மேதகு பிரபாகரன் அவருடைய படத்தை போட்டுக்கொண்டு வாக்கு கேட்பது என்பது அவருடைய அரசியலுக்கு எதிரானது. ஆயுத வழியில் போராடிய மேதகு பிரபாகரன் அவர்களை தேர்தல் பாதை கொண்டு வந்து தெரு தெருவாக கொண்டு வந்து நிறுத்தி அவரை கடைச்சரக்காக இருப்பது மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு எதிரானது. ஆனால் ஒருபோதும் அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். இந்திய அரசுக்கு எதிராக 2009 ஈழத்திலே இலங்கை, இந்தியா, அமெரிக்கா, பாகிஸ்தான், உலகத்தில் உள்ள ஒரு 13 நாடுகள் எல்லோரும் ஒன்றிணைந்து இலங்கை அங்கே விடுதலை புலிகள் மீதான தாக்குதலை தொடுத்தார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.